உலக தமிழர்களே ஒரு நிமிடம். இதுவரை உலகம் பற்றிய 3 குறள் நவீனங்களை பார்த்தோம். இன்று உணர்வு. பசிகளை போக்கி உயிர்களை காத்திட புலன்களை தூண்டி அறிவினை ஊட்டும். Knowledge is caused by the feelings that are caused to soul the hunger of the life. ஆமாம், இந்த பூமியில் வாழும் தாவரங்கள் விலங்குகள் அனைத்தும் தமது உடலிலும் அவை வாழும் சூழலிலும் ஏற்படும் மாற்றங்களின் உறுத்தல்களை அறிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்படும் ஒரு தூண்டலே உணர்வாகும். உணர்வு பற்றிய 2வது குறள் நவீனம். ஒளியின் உறுத்துணர்வு பசுமையின் ஓரறிவாகி உயிரின் பல்லுணர்வு ஐம்புலன் ஐந்தறிவானது. Animals have 5 senses by a variety of motions, like as the plant's greenery is made of lights. ஆமாம், இந்த உலகத்தில் முதல் உணர்வு உயிர்களுக்கு ஏற்பட்டது சூரிய ஒளி தாவர பசுமையில் படும்போது ஏற்பட்ட உறுத்தலால் ஏற்பட்ட முதல் உணர்வே முதல் அறிவானது. இதன் பின்புதான் மற்ற உயிரினங்களாகிய விலங்குகள் தோன்றி அவற்றின் பல்வேறு வகைப்பட்ட உணர்வுகள் மூலம் அறிவை பெற்று ஐம்புலன் 5 அறிவுகளாக மாறிக்கொண்டது. இதன் படிமுறை வளர்ச்சியான கூர்ப்பின் முன்னேற்றமாக மனிதன் 5 அறிவு பகுத்தறிவாக மாறி சிந்தனை மனிதன் ஆனான். உணர்வு பற்றிய 3வது குறள் நவீனம். இயற்கையின் தன் உணர்வு வாழ்வின் வழியானது. செயற்கையின் நுண்ணுணர்வு கணனியின் செயலானது. Natural feelings are the life of plants and animals, and computers are working with the artificial intelligence of man. ஆமாம், இயற்கையாக ஏற்படும் உணர்வுகளால் உலகத்து உயிர்கள் அனைத்தும் தமக்கு கிடைத்த அறிவை கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் போது மனிதனுக்கு மட்டும் அறிவின் உச்சமாக பகுத்தறிவு சிந்தனை ஏற்பட்டதனால் அவன் தனது அறிவு சுமையை தானாக தனித்து சுமக்க முடியாது என்பதனாலோ என்னவோ ஏஐ சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு முறையை உருவாக்கி அதன் மூலம் தான் செய்ய முடியாத பல வேலைகளை செய்ய முயல்கிறான். இது இயற்கை விதிக்கு மீறியதா என்றதை எதிர்காலத்தில் இந்த இயற்கைக்கும் செயற்கைக்கும் ஒரு போர் வரும்போது அதை மனிதன் புரிந்து கொள்ளக்கூடும்.